ரபியுல் அவ்வல் வந்துருச்சுன்னு சொன்னா 12 நாளைக்கு மௌலிது கொள்வாங்க. மௌலிதுனா என்ன? யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பாட்டை போட்டுக்கிட்டு அதுக்கு படிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்குங்கிற மாதிரி ஆட்கள் மார்க்கத்தை படிச்ச ஆட்கள் 25 ரூபாய்க்கு ஒரு பாட்டு, 50 ரூபாய்க்கு ஒரு பாட்டு, 100 ரூபாய்க்கு ஒரு பாட்டு பல மாதிரி ஓடுவாங்க, வீடு வீடு ஓத வைக்குவாங்க. இவர் என்ன செய்வாரு? ஏழை வீடா இருந்தா யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி யா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி ஓடி போயிடுவாரு. ஒரு 25 வீட்டுல ஓடிடுவாரு. ஒரு 200 ரூபாய் தர வீடா இருக்குன்னு வைங்க, ராத்திரிக்கு ஆரம்பிச்சு சுபஹ் வரைக்கும் ஓடுவாரு. இது ஒரு பிசினஸ், இது ஒரு வியாபாரம், இது ஒரு தொழில். இந்த மாதிரியான மீலாது என்ற நபிகள் நாயகத்தை புகழ்றோங்கிற பேர்ல அர்த்தம் தெரியாத அரபு பாஷையில சில பாடல்களை படிக்கிறாங்க. இதை நாங்கள் எதிர்க்கத்தான் செய்கிறோம். கண்டிப்பா எதிர்ப்போம். இன்னைக்கு எதிர்ப்போம், நாளைக்கு எதிர்ப்போம். ஏன் எதிர்க்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாடல்களை உங்களுக்கு பாடுமாறு சொன்னார்களா? கேள்வி அதுதான். யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சொல்லி தந்தாங்களா? சல்லு பி நாபிஹி திமாமின்னு படிக்கிறீங்களே, அது நபிகள் நாயகம் சொல்லி தந்ததா? சல்லு அலா கைரில் இபாதின்னு படிக்கிறீங்களே, அது நபிகள் நாயகம் சொல்லி தந்ததா? அது மாதிரி யா முஸ்தபா யா முர்தலான்னு படிக்கிறீங்களே, அது நபிகள் நாயகம் சொல்லி தந்ததா? இல்ல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மௌலிது இல்ல. முதல் நூற்றாண்டில் இல்லை, 2வது நூற்றாண்டில் இல்லை, 3வது நூற்றாண்டில் இல்லை, 4வது நூற்றாண்டிலும் இல்லை, 5வது இஸ்லாம் தோன்றி 5வது நூற்றாண்டிலும் இல்லை, உலகத்தில் எங்கும் இல்லை, 6வது நூற்றாண்டிலும் இல்லை, 7வது நூற்றாண்டிலும் இல்லை, 8வது நூற்றாண்டிலும் இல்லை, 9வது நூற்றாண்டிலும் இல்லை, 10வது நூற்றாண்டிலும் இல்லை, 11வது நூற்றாண்டில தான் நம்ம தமிழகத்தை சேர்ந்த காயல் பட்டத்தை சேர்ந்த சில ஆட்கள் இதை உண்டாக்குனாங்க. மௌலித பல வரைக்கணும். இது அல்லாஹ் உண்டாக்குனது இல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் உண்டாக்குனது இல்ல. இந்த யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி இந்த பாட்டு பூராவுமே காயல் பட்டணத்தை சேர்ந்த நம்ம ஆட்கள் உண்டாக்கி, இதை நீங்க ஒழுங்கான 25 ரூபாய் சம்பளம் கொடுக்கீங்க, பத்தல அவருக்கு. அதுக்காக என்ன பண்றாரு? சம்பளம் பத்தலங்கிறதுக்காக வேண்டி 12 நாளைக்கு வீட்டுல ஓடுங்க, பள்ளியில ஓடுங்க, எங்களை கூப்பிட்டு ஓடுங்க அப்படின்னு சொல்லி சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி ஏற்படுத்தினதான் இந்த மௌலித். இஸ்லாம் உலகம் பூரா இருக்குது. ரஷ்யாவில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், மௌலித் இருக்கான்னு போய் கேளுங்க. அமெரிக்காவில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், மௌலித் இருக்கான்னு கேளுங்க. லண்டனிலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அங்க மௌலித் இருக்கான்னு கேளுங்க. துபாயிலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், மௌலித் இருக்கான்னு கேளுங்க. இல்ல சவுதி அரேபியாவில் இருக்கான்னு கேளுங்க. மௌலித் கிதாபை கொண்டு போனீங்கன்னு வைங்க, விசாவை கேன்சல் பண்ணி அனுப்பி விட்டுருவோம் ஓடுறாண்டு. சவுதிக்கு இந்த மௌலித் கிதாப் பொத்தி வச்சுக்கிறீங்க. இந்த மௌலித் கிதாப் இந்த குப்பை எவ்வளவு 300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன இந்த பாட்டு, இந்த பாட்டை எடுத்துக்கிட்டு சவுதிக்குள் நுழைஞ்சீங்க, உடனே விசாவை கேன்சல் பண்ணி இந்த சனியனை அங்கே கொண்டு வரேன்னு வட்டி விடுறாங்க உங்களை. இதுதான் மௌலித். எதை கொண்டு போனா சவுதி அரேபியாவில் விரட்டி அடிப்பானோ அவனுக்கு தாய்மொழி, அவனுக்கு அர்த்தம் தெரியுது. ஏன் தெரியுமா? அவங்கள ஒளிரி வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு அர்த்தம் தெரியும் படிக்கிறீங்க, ஒளிரி கொட்டிடலாம். மௌலிதுங்கிற பேர்ல நபிகள் நாயகத்தை அல்லாஹ் மாதிரி ஆக்கி வச்சுக்கிறான். நீங்க தான் பாவத்தை மன்னிக்கணும், நீங்க தான் ரிஸ்க் தரணும், நீங்க தான் பிள்ளைய தரணும், நீங்க தான் நோயை போக்கணும். இப்படி நபிகள் நாயகத்தில் கேட்கலாமா? நம்ம அல்லாட்ட மட்டும் கேட்க வேண்டியதை நபிகள் நாயகத்தில் கேட்கிற மாதிரி பாட்டு எழுதி வச்ச உடனே அங்க என்ன பண்றான்? என்னடா பாவிகளா, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லிவிட்டு, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிவிட்டு இப்படி அக்கிரமமா எழுதி வச்சுக்கிறீங்களா? திருப்பி அனுப்பிடுறான். மௌலித் கிதாப் கொண்டு போய் ஏதாவது எங்க? அப்ப 300 வருஷத்துக்கு முன்னாடி எவனோ உண்டாக்குனதை நீங்க மார்க்கமாக்கிக்கிட்ட நாங்க ஒத்துக்குறோமா? இந்த மக்களை நரகத்துக்கு கொல்லிக்கட்டை ஆக்கினா நாங்க விடுவோமா? நீங்க அடிச்சாலும் சொல்லுவோம், உழைச்சாலும் சொல்லுவோம். எவ்வளவு இடக்கு முடக்கு நீங்க பண்ணாலும் சரி சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். எங்க மக்கள் நரகவாசிகளை ஆகுறத நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். நீங்க தலைவர்களுக்கு அதை போதிக்கக்கூடிய உலமாக்களுக்கு லாபம் இருக்கும். உலகத்தை உங்களுக்கு கிடைக்குது, அதுக்காக செய்றீங்க. மக்கள் நாங்க ஏமாற விட மாட்டோம். அப்ப அதனால மௌலிது வேணாங்கிற காரணத்தை விளைக்கிறேன். நான் கேட்கிறேங்க, 3 ரசூலுல்லாஹ் புகழ்றீங்கல்ல, புகழ்றீங்க, புகழ்றத கேளுங்க. என்ன சொல்லி புகழ்ந்தீங்கன்னு கேளுங்களா? புகழ்றதுன்னா என்ன சொல்லி புகழ்ந்து உனக்கு தெரியணுமா இல்லையா? மௌலிது ஓரம் சொல்றான், நான் புகழ்றேன் ரசூலுல்லாஹ். அப்படியா? என்ன சொல்லி புகழ்ந்தீங்க? அது புகழ்றான். என்ன சொன்ன? புகழ்றான். உனக்கு அர்த்தமே தெரியாது, என்ன புகழ்றது? உனக்கு அர்த்தம் தெரிஞ்சா தாப்பா நீ புகழ்றது உனக்கு தெரியும். புகழவெல்லாம் தெரியாது, நீ திட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகத்தை நான் கேட்கிறேன், உங்க தகப்பனார் இருக்காரு, முஸ்தபான்னு வச்சுக்கிடுவோம், போயிட்டு இருக்காரு. முஸ்தபா என்ன செய்ய கூப்பிடுவீங்களா? நீங்க உங்க தகப்பனார் போயிட்டு இருக்கும்போது அவரை பேரை சொல்லி கூப்பிடுவீங்களா? யாருமே கூப்பிட மாட்டோம். நபிகள் நாயகத்தை பேரை சொல்லி கூப்பிடலாமா? சஹாபாக்களோட கூப்பிட்டுக்கிறாங்களா? அல்லாஹ்வுடைய தூதரேன்னு தான் கூப்பிடுவாங்க. யார் ரசூலுல்லாஹ்னு கூப்பிடுவாங்களே தவிர எந்த சஹாபியும் பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க. மௌலிதுல கூப்பிடுறாங்களா இல்லையா? யா ஹபீபி யா முஹம்மது, ஓ முஹம்மது, மௌலிது ரசூலுல்லாஹ் புகழ்றாங்க. உன்னை வந்து உன் முகம் கூப்பிட ஒத்துக்கிறியா?
உன்னை உன் தம்பி கூப்பிட்டான ஒத்துக்கிறியா? ரோட்ல போயிட்டு இருக்கும்போது என்ன இப்ராஹிம் பாப்பா மோகம் கூப்பிடுறான், இப்ராஹிம் சோமா என்ன சொல்லுவீங்க? அதான மௌலுது. நபிகள் நாயகத்தை யா முகம்மதுன்னு கூப்பிட்டு எழுதுறீங்க, நீ இதான் புகழ்றா? இதுக்கு நன்மை கிடைக்குமா? அல்லாட்ட உத கிடைக்குமா? நபி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், லா தஜாலு துஆ ரசூலி பைனக்கும் கதுஆஇ பாலிக்கும் பாவா. நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகத்தை கூப்பிடுறீங்களே, ஒருவரை ஒருவர் கூப்பிடுற மாதிரி கூப்பிடாதீங்க. அவங்க கண்ணியப்படுத்தி கூப்பிடுங்க, அந்தஸ்தா கூப்பிடுங்க. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல கட்டளையிடுறான். அந்த நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்திட்டு அதுக்கு பேர் மௌலிதான். 4 பேருடைய சட்ட பாக்கெட் நிறைவதற்காக வேண்டி அவர்கள் ஆதரிக்கலாம். மக்களை நீங்க ஆதரிக்காதீங்க. உங்களுக்கு எந்த லாபம் துன்யாவிலும் கிடையாது, ஆகிரத்திலும் கிடையாது, நரகத்துக்கு தான் போகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈயாக்கும் வ முஹ்தஸாத்தில் ஊர், புதிதாக உண்டான காரியங்களை விட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன். குல்ல முஹ்தஸத்தின் பிதா, புதிதாக உருவான மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கின ஒவ்வொரு காரியமும் வழிகேடு. குல்ல லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்க்கும். ரசூலுல்லாஹ் ஒரு எச்சரிக்கை. நரகத்துக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. மௌலிதை எதிர்க்கிறோம், நபிகள் நாயகத்தை எதிர்க்கிறோம். எந்த அளவுக்கு சொல்றோம்? ஊர் எதிர்த்தாலும் உலகமே எதிர்த்தாலும் காவல்துறையை கொண்டு வந்து அடக்குமுறை செய்தாலும் நபிகள் நாயகத்தினுடைய மார்க்கத்தை சொல்வதற்கு எந்த தியாகத்தையும் செய்வோம் நினைக்கிறோம். நாங்கள் ரசூலுல்லாஹ் மதிக்காதாலும் நபிகள் நாயகத்தினுடைய சுன்னத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி இதுல என்ன லாபம் கிடைக்கும்? நடத்தினவர்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம். இதை நடத்திய மக்களுக்கு கிடைக்கிற பரிசு என்ன? மக்கள் கூட்டம் நிரப்புவதா? காசு கிடைக்குமா? அந்தஸ்து கிடைக்குமா? அலக்கழிப்பு தான் கிடைக்கும். ஆனா நீங்க இறங்குறோம், யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? என்னத்துக்கு நாங்க இறங்குறோம்? இந்த பேச வந்திருக்கிறோமே, இதுக்கு நீங்க பீஸ் தரீங்களா? 22 வருஷமா கத்துறமே, எந்த ஊர்ல பீஸ் வாங்கணும்? நீலாது விழான்னு சொல்லி சம்ப 1000 அனுப்பி வைக்கிறானே, அப்படி கேட்டோமா உங்கள்கிட்ட? சல்லி காசு எவங்கிட்ட வாங்க மாட்டோம். இது ஹக்கு உண்மைன்னு தெரியுது. எங்க சொந்த உழைப்புல செய்து கொண்டிருக்கிறோமே தவிர எந்த பேச்சாளருக்கும் எங்க ஜமாத்துல 10 காசு கொடுக்க மாட்டோம். மறுமைக்காக அல்லாஹ்வுக்காக அவர்களாக சொந்த உழைப்பில் தான் பேச வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி நடந்து கொண்டிருக்கோம். இன்னும் ஆபத்து நாங்க செய்யறோம். உங்களுக்கு சம்பளம் உண்டா? நாங்க பேசுறோமே, தௌஹீத் ஜமாத்துல மாச சம்பளம் தர்றாங்களான்னு கேளுங்க. இந்த கூட்டங்களுக்கு வர்றோமே, ஒரு கூட்டத்துக்கு உணவு தர்றாங்களான்னு கேளுங்க. தரவும் மாட்டார்கள், தந்தா வாங்கவும் மாட்டோம். கவனத்தில் வச்சுக்கணும். ஏன் கத்துறோம்? இது நாம நம்ம சமுதாய சுக்கத்துக்கு போகணுங்கிற தவிர வேற எந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு கிடையாது.